Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, Dr. Rachel Rebecca நானு ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன். ஆயுர்வேத டாக்டர்ஸ்னாலே ரொம்ப வயசானவங்களா தான் நம்மலாம் பார்த்து பழகிட்டோம். ஆனா உண்மை என்னன்னா ஆயுர்வேத டாக்டர்ஸ்னா இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப ஸ்லிம்மாவும் ஃபிட்டாவும் ஹெல்தியராகவும் இருக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுன்றதுக்காகவே நான் என்னோட ஹெல்த்ல ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். ஆயுர்வேதா நம்ம லைஃபோட எப்போ ஒன்றிச்சு வருதோ அப்போ நமக்கு ஹெல்த் அண்ட் யங் யூத்ஃபுல்னஸ் தான் வந்து அதோடைய ரிசல்ட்டாகவே இருக்கு. நம்ம எவ்வளோ யங்காக இருக்கும்போது நிறைய வியாதி வராமலே இருந்திருப்போம். பட் போக போக நமக்கு டிசீசஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னாலையும் நமக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கம்னாலையும் முக்கியமாக நம்மளோட தாட் ப்ராசஸ்னாலையும். அதனால தான் நான் என்னோட எம்டியை ஆயுர்வேத மௌலிக சித்தாந்தம் அப்படின்ற சப்ஜெக்டில் பண்ணேன். பிஏஎம்எஸ் ஆயுர்வேதிக் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு எம்டி இன் ஆயுர்வேதிக் மௌலிக சித்தாந்தம்ல பண்ணேன். அப்படின்னா பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா. அதில் பேசிக் பிரின்சிபல்ஸ்னால் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் நமக்கு வந்திருக்க பல வியாதிகள் மனசுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு படிப்பு தான் அது. முக்கியமான விஷயம் அந்த படிப்பு தமிழ்நாட்டில் மௌலிக சித்தாந்தம் அப்படின்ற சப்ஜெக்டில் எம்டி வாங்கின ஃபர்ஸ்ட் டாக்டரும் நான் தான். ஆயுர்வேதானாலே நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆயுர்வேதானா மசாஜ் சென்டரா இருக்குமோ, இல்லை ஆயுர்வேதானா ரொம்ப கசப்பான கஷாயம், இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆயுர்வேதா அப்படின்ற வார்த்தையிலேயே அதுக்கான அர்த்தம் இருக்கு. ஆயுர்னா வாழ்க்கை, லைஃப். வேதம்னா சயின்ஸ். ஸோ வாழ்க்கை முறை, வாழ்க்கைக்கான ஒரு சயின்ஸ் தான் ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் வந்து நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ஒன்றிச்சு போன விஷயம். அதாவது வியாதி வந்தாதான் ஆயுர்வேதா பார்க்கணும், ஆயுர்வேத டாக்டர் போய் பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது. ஹெல்த்தை நம்மளால அக்யூமுலேட் பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கேன், இன்னும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னா ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா அது ஆயுர்வேதத்தினால கண்டிப்பா முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கை முறையோட ஒன்றிச்ச ஒரு விஷயமான ஒரு சயின்ஸ் தான் ஆயுர்வேதம். இது நம்ம ஆயுர்வேதம்னாலே நிறைய பேர் என்ன சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்னா, நம்மளே இன்ஃபேக்ட் நம்ம வாழ்க்கையில ஆயுர்வேதத்தை ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னாலே நம்மளுடைய இந்தியத்துக்கோ இல்லை நம்மளுடைய இடத்துக்கோ பொருந்தாத ஒரு விஷயம், வெளி இடத்துல இருந்து வந்த ஒரு விஷயம்ன்ற ஒரு அர்த்தத்தையே நம்ம மறந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நம்ம ஆயுர்வேதத்தையும் கூப்பிட்டு இருக்கோம். வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு நிஜமாலுமே ஆயுர்வேதம் ஆல்டர்னேட்டிவ் தான். ஏன்னா இது அவங்களுடைய சொந்த நாட்டு மருத்துவம் கிடையாது. பட் இந்தியர்களுக்கு இது நம்மளுடைய சொந்த நாட்டு மருத்துவம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது சுமார் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பல ரிஷிஸ், பல சன்னியாசிஸ், பல முனிவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதின ஒரு தொகுப்பு தான் ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதத்துடைய பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் தான். தாய்மொழி அப்படின்னு நம்ம தமிழை கூப்பிடுறதுக்கான காரணமே அதுல இருந்துதான் நமக்கான ஒரு கலாச்சாரம், மருத்துவ முறை, வாழ்க்கை முறை எல்லாமே வந்ததுக்கான ஒரு அடிப்படை அப்படின்றதுனால தாய்மொழின்னு தமிழை கூப்பிடுறோம். அப்படிப்பட்ட தாய்மொழியான தமிழ்ல இருந்து வந்த சித்த மருத்துவத்துல இருந்து மொழி மாற்றப்பட்டு பல கால மாற்றங்கள், படையெடுப்புகள், இதனால நிறைய மாற்றங்கள் அடைஞ்சு கொண்டு வந்த ஒரு சயின்ஸ் தான் ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதத்துக்கும் சித்தாக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் மொத்தமே சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கும், சமஸ்கிருதத்துல தான் படிக்கிறோம். ஸ்லோகங்களா தான் அதனுடைய வெளிப்பாடு மொத்தமே இருக்கும். சித்த மருத்துவம் பார்த்தா மொத்தமே தமிழ்ல இருக்கும், தமிழ்லே குறிப்புகள் இருக்கும், எல்லாமே தமிழ்ல இருக்கும். தமிழ் செய்யுள் அந்த அந்த ஃபார்மேட்ல இருக்கும் சித்த மருத்துவம். ஆயுர்வேதம் பேசிக்கா சித்தால இருந்து வந்த ஒரு விஷயம்தான். ஆயுர்வேதம் நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன்னா என்னோட அப்பா மிஸ் பிஜி பிலிப். அவர் தான் வந்து ஆக்சுவலி பேசிக் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தது எனக்கு. அவர் டாக்டர்லாம் கிடையாது இன்ஃபேக்ட், பட் சோஷியல் ஒர்க்கர். அவருக்கு ஏதோ அலோபதிக் மெடிசன்னால வரக்கூடிய நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி அவருக்கு தெரியும்.
நிறைய இடத்துல அவர் அவேர்னஸ் கொடுக்கவும் ட்ரை பண்ணுவாரு. அவருக்கு அதனால என்னன்னா ஆயுர்வேதம் படிச்சு அதனால நான் நிறைய ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்டை தான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அவர் தான் எனக்கு கம்ப்ளீட் இன்ஸ்பைரேஷனே. நான் 7th 8th படிக்கும் போதுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இன்ஃபேக்ட் யாருக்கு என்ன டிசீஸ்னாலும் வீட்டில் அவரே மூலிகை கஷாயம் பண்ணி கொடுப்பாரு. ஃப்ரூட் சாலட் தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கொடுப்பாரு. சம்டைம்ஸ் அவருக்கு போட்டு கொடுக்குற கஷாயத்தை நான் ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போய் கீழே ஊற்றிட்டுலாம் வந்துடுவேன். ஏன்னா அது அவ்வளோ கொடுமையாக இருக்கும். நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவை கிண்டல் கூட பண்ணுவோம் ஒரு சில நேரங்களில். எங்களுக்கு பேசாமல் கழுத்தில் கயிறு கட்டி விட்டுருங்க, நாங்கள் மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு வந்துடுவோன்னு. அந்த அளவுக்கு எங்கள் அப்பா வந்து வீட்டில் போட்டு எங்களை நிறைய மூலிகை விஷயங்களாவே கொடுத்தாரு. அண்ட் உடம்பு சரியில்லைனாலும் நிறைய ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்களே பார்க்க வச்சதுனால நான் 10th படிக்கும் போதே டிசைட் பண்ணிட்டேன் படித்த ஆயுர்வேதம் தான். ஸோ அது படித்த பிறகு இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் கற்றுக்க ரொம்பவே பிடிச்சி போன சப்ஜெக்ட் ஆயிடுச்சு அது. ஒரு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அதனுடைய லாங்குவேஜ் இஷ்யூனால நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இப்படியே இருந்துட்டு வந்துட்டு புதுசா ஒரு மொழியை கற்றுக்கணும் போது கஷ்டமா தான் இருந்தது சமஸ்கிருதம் அப்படின்றது. பட் போக போக கற்றுக்கிட்டாச்சு. அண்ட் ஆயுர்வேதா படித்ததும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால தான் என்னால் MD வரைக்கும் போய் பண்ணி முடிச்சுட்டு வர முடிஞ்சது. தோல்வின்னும் போதே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்கு. பட் என்னோட டெஃபினேஷன் ஃபார் தோல்வி என்னன்னா அப்படின்னு ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லைன்றது தான். பணம் இல்லைன்றதோ நம்ம நினைச்சது கிடைக்கலன்றதோ தோல்வின்னு நினைச்சு தயவு செஞ்சு பெண்களே அதே இடத்துல நின்றுடாதீங்க, இல்லை திரும்ப போயிடாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்க நின்று பார்க்கும்போது அடுத்த ஸ்டெப் கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கும் போது அதுக்கு அடுத்த நீங்க பார்க்க போறது ரொம்ப அழகான விஷயம். அந்த அழகான விஷயத்துக்காக கொஞ்சம் தாமதமா நீங்க போறீங்கன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தோல்வி அப்படின்றது பணம் இல்லாமையோ இல்ல நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம போறதோ கண்டிப்பா கிடையாது. நம்பிக்கை, லைஃபை நம்புங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பிக்கை அப்படின்னா என்னன்னா நமக்கு இதுதான் நடக்கணும் இல்ல இது நடக்க கூடாது அப்படின்னு நம்ம எது நினைச்சாலுமே அது எதிர்பார்ப்பு. அப்ப நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்றதுதான் நம்பிக்கை. லைஃப் இஸ் a மேஜிக். என்ன வேணா நடக்கலாம். அடுத்து ட்ரஸ்ட் யுவர் லைஃப் அப்படின்னா முழுசா நம்புங்க. அடுத்து என்ன வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்துக்காக மட்டுமே தான் வருதுன்னு. நம்ம எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சந்தோஷத்தை தள்ளி வச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்குமே தவிர இன்னைக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு பாக்குறதே கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்தோம்னா அதுதான் அந்த வாழ்க்கையோட முழுமையே கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதும் நம்பிக்கையோட இருக்கிறதும் ரொம்பவே அவசியமான விஷயம். என்னோட சைல்ட்ஹுட்னா இன்ஃபேக்ட் சிங்கிள் சைல்டு. நான் ஒரே பொண்ணு. அம்மா ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவங்க, மதர் தெரேசா கான்வென்ட்ல வளர்ந்தாங்க. அம்மாக்கு அப்பா அம்மா இல்லை. அப்பா வந்து சோஷியல் ஒர்க்கர். அவர் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அவர் சோஷியல் சர்வீஸ்ல தான் இருந்திருக்காரு. இந்த YCS YSM அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியில தான் 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி தே ஹேட் அ லவ் மேரேஜ். அதுக்கப்புறமா என் அம்மாவுக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாததுனால அவங்க ரொம்ப பயந்து தான் என்னை வளர்த்தாங்க. எப்படி வளர்க்கணும்னு தெரியலன்னு. பட் ரொம்பவே நல்லா வளர்த்தாங்க. இன்ஃபேக்ட் சின்ன வயசுல இருந்து சிங்கிள் டாட்டர்ன்றதுனால நிறைய விளையாட்டுத்தனம் தான். ரொம்ப விளையாடிட்டு ரொம்ப அராத்து பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்பவுமே சிங்கிள் டாட்டர் கூட யாருமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்பா கூட அண்ணன் தம்பிங்களோட பசங்க இருந்தாலும் என் அண்ணா அக்கா கசின்ஸ் அவங்களோடவே தான் நான் வளர்ந்தேன்றதுனால அந்த ஃபீலிங் வந்ததே கிடையாது. பட் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்னோட சின்ன வயசுல இருந்து நிறைய இருக்கும். அவர்கிட்ட நிறைய பேசவும் மாட்டேன், அவர் பேசுறது நிறைய கேட்கவும் மாட்டேன். பட் சம்ஹவ் அவர் பண்ற எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனால சோஷியல் சர்வீஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போதும் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி யாருக்காவது ஹெல்ப் பண்றது அப்படி இப்படின்னு சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து காலேஜ் ஜாயின் தான் 10th படிக்கும் போதே நான் டிசைட் பண்ணிட்டேன் ஆயுர்வேதா தான் படிக்கணும்னு. 12th முடிச்சதுக்கு அப்புறமா ஆயுர்வேதா காலேஜ்ல ஜாயின் பண்ணுறதுக்காக நான் ஜாயின் பண்ணிட்டேன் தர்மா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ்ல. கிளாஸஸ் நல்லா போயிட்டு இருந்தது. ஆஸ் யூஷுவல் எல்லா பொண்ணுக்கும் வர மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. முக்கியமான பிரச்சனை என்னன்னா என்னோட லைஃபையே மொத்தமா மாத்தி போட்டு ஒரு பெண்ணால என்ன வேணா சாதிக்க முடியும், எதுவுமே தடை இல்லை அப்படின்னு காட்டின ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு ஒரு கத்தி குத்து நடந்ததுதான். ஒரு ஸ்டாப் ஆச்சு 2008 April 8th. இது ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணி அப்படி டிஸ்டர்பன்ஸ் இருந்த ஒரு பையன்.
2008ல வீட்டுக்கே வந்து அம்மா கண்ணு முன்னாடியே கத்தியில குத்திட்டாங்க. கத்தியில குத்தும்போது எனக்கு நிறைய அடிபட்டது. மண்டையில வெட்டு காயம் முதற்கொண்டு நிறைய அடிபட்டது. வயிறுல குத்துனதுனால நிறைய இன்டெஸ்டைன்ஸ், ஆர்டரி எல்லாம் கட் ஆகி நிறைய பிளட் போனது. பிழைப்பனா மாட்டேனான்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தபோது நான் மட்டும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டே இருந்தேன், நான் வாழ்ந்தே ஆகணும், வாழ்ந்தே ஆகணும், வாழ்ந்தே ஆகணும்னு. எப்படியோ தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டிட்டு போய் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அங்க போய் அந்த டாக்டர் பார்த்து தான் சொன்னாரு, இது ரொம்ப பெரிய அடி, ஒண்ணுமே பண்ண முடியாது, பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அப்புறம் சிஎம்சி கூட்டிட்டு போய் சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணி முடிச்ச பிறகுதான், அதுவும் லேப்ரோட்டமி, அதாவது பெரிய சர்ஜரி, ஸ்கோப்பி இல்லாம பெருசா கட் பண்ணி சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரி பண்ணும்போது 4.5 லிட்டர் பிளட் கிளாட் ஆயிருந்தது எடுத்து போட்டாங்க அப்படின்னாங்க. அண்ட் அப்பாவுடைய சோஷியல் சர்வீஸ் என்னை ப்ரொடெக்ட் பண்ணது அப்படின்னா அன்னைக்கு எனக்கு நிஜமாலுமே தெரிஞ்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 பேர்கிட்ட வந்து பிளட் கொடுத்தாங்க. அண்ட் 500 பேருக்கு மேல விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க என்னை பார்க்க. இந்த நேரத்தில் ஆக்சுவலி நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். அன்னைக்கு பிளட் கொடுத்தவங்கல இருந்து, என்ன சர்ஜரி பண்ண டாக்டர்ஸ்ல இருந்து, என் அப்பா அம்மா எல்லாருமே, அவங்க எல்லாருமே என் கூட இருந்தாங்க. நான் கண்ணை முழிச்சு பார்த்தும் போது எனக்கு தெரிஞ்சது ஃபுல் ஆஃப் லவ். என்னை சுத்தி இருந்த எல்லாருடைய ஆசை, நான் வாழணுன்ற ஆசை. எனக்கு ரொம்ப முக்கியமா எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் வாழ்ந்தே ஆகணும்னு நான் நினைச்ச ஒரு நினைப்பு தான் வந்து அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தது. சர்ஜரி முடிஞ்சு April 9th நான் கண்ணை திறந்துட்டேன். ஐ ஆக்சுவலி woke up. எனக்கு மயக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் கூட அந்த டாக்டர்ஸை நான் என்னோட wound க்ளீன் பண்ணவே விடல. நானே பண்றேன் நானே என் wound க்ளீன் பண்ணிப்பேன். மேபி அவங்க பண்றது வலிச்சது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப முக்கியமா ஐ கேன் கம் அவுட் ஆஃப் இட். என்னால இதை விட்டு வெளியே வர முடியும்ன்ற அது ஒரு சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைச்சனும். நானே என் wound க்ளீன் பண்ணுவேன், வலிச்சாலும் பரவாயில்லன்னு நானே தான் ஐ கேம் அவுட் ஆஃப் இட். அந்த 10 நாள்ல அதுக்கப்புறமா 10 days டிஸ்சார்ஜ் கூட ஆயிட்டேன். 3வது நாள்ல இருந்து நடக்கவே ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பெரிய சர்ஜரின்றதுனால நடக்க முடியாது, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, லைஃபே முடிஞ்சு போச்சு, காலேஜே இதுக்கு மேல கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு கூட நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அதுல இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பார்ட். நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் மஞ்சு இருந்தாங்க என் கூட. அண்ட் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட வந்து என்ன பார்த்தாங்க. எனக்கு குறிப்பா மஞ்சு வந்து ஆல் மை லைஃப் என் கூட இப்ப வரைக்கும் இருக்காங்கன்னா மஞ்சு. அவங்க வந்து என் கண்ணை திறந்து நான் பார்த்தோன்னே என்கிட்ட சொன்ன விஷயம், பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க உன்னை பத்தி, ஃபேமஸ் ஆயிட்ட, கலக்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அது அவ்வளவு பாசிட்டிவா இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு எல்லாருமே அழுது வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்கன்னா, அவன் என் கையை பிடிச்சி அதை சொல்லிட்டு சிரிச்சு, இன்னும் நிறைய பண்ண போற நீ, இன்னும் ரொம்ப நல்லா இருக்க போறேன்னு சொன்னா, அவ சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நாள் எனக்கு கத்துக் கொடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ போறது ஒரே நாள் தான் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு காலையில் நான் எழுந்திருக்க வரைக்கும் நான் நினைக்கல இந்த மாதிரி எல்லாம் ஆக போகுது, பொழைப்பேன், வாழ்வேன், எந்த ஒரு தாட்டுமே இல்லாம இருந்தேன். பட் அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச பிறகு நான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்போது என் மேல பட்ட அந்த சூரிய வெளிச்சம் என்னால இன்னமும் உணர முடியும். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் உள்ள போகும்போது நான் நினைச்சேன், இன்னைக்குதான் ஒரு வேளை லாஸ்டா இருக்குமோ, நான் இந்த சூரியன் எல்லாம் பார்க்க மாட்டேனோன்னு நினைச்சேன். வெளியே வந்து சூரியன் என் மேல பட்ட உடனே எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அன்னைக்கு எனக்கு தோணுன விஷயம், வாழ்க்கையில ஒரு நாளும் என்ஜாய் பண்ணணும், சந்தோஷத்துக்காக மட்டும்தான் வாழறோம்னு. சந்தோஷம் மட்டும்தான் என்னுடைய ஒரே ஃபோக்கஸா வச்சு எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னோட பர்சனல் லைஃப் இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லாவே அமைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நீங்க டாக்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சமுதாயம் எதிர்பார்க்கும் போது எனக்கு மாடலிங் பண்ண விருப்பம் இருந்து நான் மாடலிங் பண்ண ஆரம்பிச்சேன். மாடலிங் பண்றதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆட்டிடியூட் ஷிஃப்டையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சது. என்னால பண்ண முடியும், ஐ லுக் பியூட்டிஃபுல், ஐ கேன் டூ இட் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சது. மாடலிங் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஷார்ட் மூவிஸ்ல கூப்பிட்டாங்க, அதுவும் நடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்சதை செய்யறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது அந்த இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட்டை நிறைய பேர் ரொம்ப தப்பான இன்சிடென்ட், வாழ்க்கையில் நடக்கக்கூடாத இன்சிடென்ட் நினைக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது என் வாழ்க்கையில் நடந்த பெஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னு கேட்டா நான் அதுதான் சொல்லுவேன். கிலோ தங்கம் 10 ரூபான்னு என்னைக்கு வருதோ கத்தியில குத்தினவனுக்கு செலவு கூட வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அது இல்லைன்னா எனக்கு ஒரு பெரிய தாட் வந்திருக்காது. மேபி நான் ரொம்ப சாதாரணமா இருந்துட்டு லைஃப் அப்படியே வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இருந்துட்டு போயிருந்திருப்பேன். இப்போ ஒரு நாளையும் வாழறேன், முழுசா வாழறேன், ரொம்ப சந்தோஷமா வாழறேன். என்னால ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியுது. என்னோட பாசிட்டிவிட்டியை எல்லாருக்கும் கொடுக்க முடியுது. என் பேஷன்ஸ் வரும்போது
நிறைய கவலையில கஷ்டத்துல வரும்போது என்னால அவங்களுக்கு என்னோட படிப்பு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு 80% ஹெல்ப் பண்ணுச்சுன்னா 20% என்னுடைய வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கான தைரியத்தை என்னால கொடுக்க முடியுது. பெண்கள்னா கல்யாணம் ஒரு தடை, படிக்கலைன்னா ஒரு தடை, இங்கிலீஷ் பேச தெரியலன்னா ஒரு தடை, இல்ல ஒரு சின்ன அடி உடம்புல பட்டுச்சுன்னா தடைன்னு நினைக்கும் போது இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் இல்லாம தாண்டி ரொம்ப சந்தோஷமா சாதிக்கவும் முடியும், வாழவும் முடியும் அப்படின்னு எனக்கு புரிய வச்சது அந்த இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறமா என் லைஃப் touch wood very 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 happy and healthy. ஆயுர்வேத மருத்துவம்க்கு இப்ப நிலைமைன்னு பாத்தீங்கன்னா நிறையவே மாறி இருக்கு. இப்பெல்லாம் மக்கள் வந்துட்டு ஒரு வியாதி வந்த உடனே போய் உடனடியா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு பயத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இதை சரி பண்ணா போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஆயுர்வேத டாக்டர்ஸை ரெகக்னைஸ் பண்ணி போய் பார்க்கணும், பார்த்து ஒரு சில நேரங்கள்ல நம்ம சிகிச்சை எடுக்கணும்ன்ற அளவுக்கு வந்திருக்காங்க. பட் என்ன ஆயிடுதுன்னா, ஆயுர்வேத மருத்துவம் நான் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு ஒரு பெரிய தொலைக்காட்சியில ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு நிகழ்ச்சி பண்றதுக்கு. அப்படி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்த போது நம்பவே முடியாத விஷயங்கள் என்னன்னா, அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட இருந்து த்ரெட், அதை விட முக்கியமா ஆயுர்வேத டாக்டர்ஸ் கிட்ட இருந்தே த்ரெட் வந்தது. ஏன்னா நீங்க இப்பதான் சின்ன பொண்ணு, நீங்க வந்து இவ்வளவு விஷயங்களை பத்தி பேசுறதோ இல்ல இவ்வளவு விஷயங்களை சரியா பண்றதோ ரொம்ப தப்பாயிடும், தண்ணி கம்மியா குடிங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம், தண்ணி தேவைக்கேற்ப குடிங்கன்னு நீங்க எப்படி சொல்லலாம்ன்ற அளவுக்கு த்ரெட் வர அளவுக்கே இருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் மாறி பப்ளிக்கோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சு இப்போ விமன்ஸ் டே அன்னைக்கு ரெகக்னைஸ் பண்ணி அவார்டே கொடுத்துருக்காங்க பெண் சாதனையாளர்னு. இப்போ ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு ரெகக்னிஷன் கண்டிப்பா கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல போக போக இன்னும் நிறையவே மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்பெல்லாம் மக்கள் பரவாயில்ல, உடம்பு சரியில்லைன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த காரணத்தை சரி பண்ணிப்போம் அப்படின்ற அளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. பட் இன்னும் கொஞ்ச நாள்ல நிறையவே மாறி அந்த வியாதியே வரவிடாம அவங்களுடைய வாழ்க்கை முறையே மாத்தி ரொம்ப நல்லாவே நம்ம எல்லாம் இருப்போம், நம்ம இல்லைன்னா அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷனாவது நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாதி நேரம். அது இல்லாம நிறைய நேரங்கள்ல நமக்கு தடை போடுறதுக்கும் நம்மள பின்னாடி பிடிச்சி இழுக்கிறதுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் வீட்டுல எங்க அப்பா வந்து ஒரு 14 இயர்ஸ் பொண்ணை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சோஷியல் ஒர்க்கர்ன்றதுனால ஒரு கேஸ் வந்தது. ஒரு 14 இயர்ஸ் கேர்ள் 6 months காணோம். ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டியில இருக்க பொண்ணு, அவளை பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பையனோ யாரோ ஒருத்தன் கடத்தி கொண்டு போய் வச்சு தொடர்ந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆன பிறகு தூக்கிட்டு வந்து ரோட்ல போட்டு போயாச்சு. அந்த பொண்ணு அந்த பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து உட்காந்து அந்த பொண்ணு வேண்டாம், எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அவ எங்க வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் அப்பா அப்ப சொன்னது எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்கள கேட்டாரு, உங்க பொண்ணுக்கு ஒருவேளை கண்ணு கை கால் ஏதாவது ஆக்சிடென்ட்ல போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு. வீட்டுக்கு கூட்டு போயிருப்போம் அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு, வேற எதுவுமே நடக்கல, உங்க பொண்ணு இன்னும் குழந்தைதான், ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவளை தாராளமா உங்களை கூட்டு போய் வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப டீப் ரூட்டடா மனசுல பதிஞ்ச விஷயம். ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அவளுடைய விருப்பம் இல்லாம இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அது அவளை பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்ச விஷயம். எனக்கு கத்தி குத்தான போது, நான் அபியூஸ் பண்ணப்பட்ட போது, என் அம்மாவும் அபியூஸ் பண்ணப்பட்டாங்க. அந்த நேரங்கள்ல நடந்த காட்சிகளை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அது எனக்கு ஒரு ஸ்ட்ராங் தாட்டா மனசுல இருந்தது. இப்போ நம்ம எவ்வளோ கேசஸ் பாக்குறோம், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. வேலூர்ல லாஸ்ட் மந்த் ரீசெண்டா நடந்த விஷயம், 2 வயசு குழந்தைய கூட ரேப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு கேட்கவே. நிர்பயா கேஸ் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். எவ்வளோ தடைகள் அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு கூட அப்படின்னு இப்ப சொசைட்டியோட ஸ்டேட் அப்படிதான் இருக்கு. இதுல நம்ம எல்லாரும், நான் பாக்குற விஷயம் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாருமே மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு. எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இல்ல, ஒரு சாய்ஸ் ஆஃப் லைஃப் இல்ல. எங்கேயோ ஏதோ ஒண்ணு சாதிக்கணும், எதையோ ஒண்ணு பிடிக்கணும், எப்படியோ வாழ்ந்துடணும் அப்படின்னு யார் கூட ரேஸ் ஓடுறோம்னு தெரியாம ஓடிட்டு இருக்கோம்.
அந்த ஸ்ட்ரெஸ்ல டிப்ரெஷன்ல நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தவங்கள பிசிக்கலி அசால்ட் பண்றதுக்கும் பாதிக்கிறதுக்குமான நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிர்பயா கேஸ்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் போதே கை கால்லாம் நடுங்குது. இன்ஃபேக்ட் ஒரு முறையும் அந்த மாதிரி ஒரு நிர்பயா எவ்வளவு பேர் இங்க உருவாயிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் ரேப் பண்ணா மட்டும்தான் பிரச்சனை, அது இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா. ஆனா ஒரு பொண்ணு உங்க வீட்ல இருக்க ஒரு பொண்ணும் பஸ்ல போயிட்டு வரும்போதும் ரோட்ல போயிட்டு வரும்போதும் தே ஆர் ஃபேசிங் சோ மெனி இஷ்யூஸ். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவோ வருத்தங்கள் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு பொண்ணு வீட்ல ஒரு நல்ல மனைவியாவும் நல்ல மகளாவும் நல்ல ஃப்ரெண்டாவும் நல்ல ஒய்ஃபாவும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பொண்ணுன்ற ஒரே ரீசன்னால எல்லாத்தையுமே தாங்கிட்டு அவங்களால சாதனைகளையும் பண்ணி வெளியே வர முடியும்ன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. பெண்களுக்கான மதிப்பும் அங்கீகாரமும் எப்பவுமே கிடைக்கணும் அப்படின்றதுதான், கிடைக்க பெறணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஏமாவே பெண்களை விட ஆண்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். நிர்பயா கேஸ் வந்த உடனே என்ன நிறைய பேர் கேட்டது, இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்துருச்சு, இனிமையாவது பொண்ணுங்க திருந்தணும், இனிமையாவது பார்த்து பொண்ணுங்க அடக்கமா இருந்துக்கணும், பொண்ணுங்க வந்து இனிமே நைட்ல ஊர் சுத்தாம இருந்துக்கணும், அப்படி இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுன்னு. நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். இந்த மாதிரி நிர்பயா மாதிரி எவ்வளோ கேசஸ் வந்திருக்கு. இதை பார்த்து பெண்கள் கத்துக்கிறத விட ஆண்கள் தான் முக்கியமான ஒரு விஷயம் கத்துக்கணும். பெண்களை நீங்க தான் பாத்துக்கணும். பெண்களுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் வராம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்கள பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை தான். நீங்க தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர பெண்கள் இதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்து இப்படி ஒரு மனசு கஷ்டம் வந்தது போது நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணது, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம். அதுல குறிப்பா செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்காகவும் அசால்ட் ஆகி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவும், அதாவது ஒரு சின்ன சிகரெட் காயமா இருக்கலாம், வார்த்தையில் காயப்படுத்தி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்க பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருக்காகவுமே ஒரு சின்ன ட்ரஸ்ட் உருவாக்குறதுக்கான முயற்சியில தான் இப்ப இருக்கும். அதுக்கான லீகல் ப்ராசஸ்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் ஆனோடனே எங்களுடைய நோக்கம் என்னன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்றது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. ஆண்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சுன்னா பெண்களுக்கு இனிமே பாதுகாப்பு தாராளமா அதிகமாக்கப்படும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாச்சுன்னா, அவங்களுடைய சுதந்திரம் விரிவாக்கப்பட்டதுன்னா அவங்களால இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். நம்ம பல துறைகள்ல முன்னேறி எவ்வளவோ பெரிய இடங்கள்ல போய் நம்ம பேர் வாங்க முடியும்ன்றதுதான் உண்மையான விஷயமே. பெண்களுக்கு கல்வின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. நிறைய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா நம்ம படிக்கலையேன்ற தடையிலேயே பயத்திலேயே கூட பின்னாடி நின்னுடுறாங்க. போன ஜெனரேஷனோட கதை முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் இனி வர காலங்கள்ல இருக்க எல்லா பெண்களும் படிக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெரியார் சொல்லியிருக்காரு ரொம்ப அழகா, ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா அதுல முக்கியமா பெண்ணை படிக்கவே, அந்த வீட்டுல இருக்க ஒரு பெண்ணை படிக்கவேன்னு. ஏன்னா அந்த பெண் படிச்சா அந்த குடும்பமே படிச்ச மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் மாறும்ன்றது. சோ பகுத்தறிவு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். கல்வி அறிவோட சேர்த்து பகுத்தறிவை நமக்கு கொடுத்த பகுத்தறிவு பகலவன் பெரியார், நம்ம நாட்டுக்காரர், நம்ம ஊருக்காரர். அவர் சொல்ற விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை நம்ம உள்ள எடுத்துக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. அதனால பகுத்தறிவும் கல்வி அறிவும் ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. கல்வி அறிவுக்கு ஒருவேளை பெண்களை படிக்க அனுப்பாம வச்சிருக்க பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு அனுப்ப பாருங்க. பெண்கள் படிச்சா சமுதாயம் மாறும், ஒரு குடும்பம் முன்னேறும், ஒரு தலைமுறையே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். முக்கியமா பெண்கள் இது தடையா இருக்கு, எனக்கு பணம் இல்ல, படிப்பு இல்ல, அழகு இல்ல, அறிவு இல்ல, திறமை இல்ல அப்படின்லாம் நினைச்சு வீட்டுல உட்கார்ந்துராம, இல்ல கல்யாணம் ஒரு தடை, எனக்கு அடிபட்டுருச்சுன்ற ஒரு தடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட தடைகளை நமக்கே நம்ம போட்டுக்காம எல்லாத்தையும் தகுத்தெறிஞ்சிட்டு முன்னாடி வந்தோம்னா உலகம் நமக்காகவே இருக்கு. எவ்வளவோ சாதிக்க முடியும், எவ்வளவோ சந்தோஷமா வாழ முடியும்.